தாங்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து நல்லா கவனிங்க. தீங்கையே அனுபவிச்சு அவன் சொல்றான், இனி தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை என்ன பண்ணுங்க, விலக்கி காத்து கொள்ளுங்க. வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறாய், நிச்சயமா கர்த்தர் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் செய்யாத தேவன் இல்லைங்க. எங்கே இருக்கிற எனக்கே இதை செய்தார்னா அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. யார் யாருக்கும் செய்யறாருன்னா அவரையே நம்பி இருக்கீங்களா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆகையாதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீ எங்க வந்திருக்கிற? தேவனாகிய அல்லேலூயா இந்த பெத்தேல் சபையில வந்திருக்கிற, அல்லேலூயா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் யாருக்குள்ள கிரியை செய்கிற? உனக்குள்ள அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் வல்லமையின்படியே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும்போது எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இடத்துல வந்திருக்கிற உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும்.